வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 65வது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 641வது திருக்குறளை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருள் இந்த தலைப்பிற்கு உரியதாகும். இப்பொழுது நாம் 641வது திருக்குறளுக்கு செல்வோம். நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளாதும் அன்று. நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளாதும் அன்று. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை நாம் இப்போது விரிவாக காண்போம். சொல்வன்மையே ஒருவருக்கு சிறந்த உடைமையாக கருதப்படுகிறது. அந்த சொல்வன்மை மற்ற சிறப்புகளெல்லாம் அடங்காத தனி சிறப்பினை உடையதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: சொல்வன்மையே ஒருவருக்கு சிறந்த உடைமையாக கருதப்படும். அந்த சொல்வன்மையானது மற்ற சிறப்புகளிலெல்லாம் அடங்காத தனி பெரும் சிறப்பினை உடையது என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, திறம்படம் பேசியதால் பலர் இந்த நாட்டையே ஆளும் தன்மையை பெற்றிருக்கிறார்கள். திறம்பட பேசுவதை நாம் வளர்த்து கொண்டால் நாமும் ஒரு நாளில் இந்நாட்டையே ஆளலாம். நன்றி, வணக்கம்.